கண்ணனுடைய லீலைகளை சொல்லிட்டு வரா. கண்ணனை எப்படியோ யசோதம்மா குளிக்க வச்சிடலான்னு ட்ரை பண்றாளா. கண்ணன் எப்படி இருக்கான்னா வெண்ணெய் அடைந்த குழுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு ரொம்ப அழுக்கா இருக்கானா. சுத்தி எல்லா இடத்துலையும் விளையாடி விளையாடி சரீரம் ஃபுல்லா புழுதியா மண்ணா இருக்கு. மண்ணா அதோட சேர்ந்து வெண்ணெய் சாப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் வெண்ணையோட வாசத்தோட கண்ணன் இருக்க யசோதா அம்மா சொன்னாடா, கிருஷ்ணா உனக்கு நான் குளிப்பாட்டி விட உனக்கு ஸ்நானம் பண்றேன் அப்படிங்கிறா. ஸ்நானம் மாடியிலோன்னு கண்ணனை கூப்பிடுறா, குளிக்கவா குளிக்கவாங்கிறா. ஆனா கண்ணன் வரமாட்டேங்கிறான். அதுதான் இந்த கதையுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ குழந்தைய அழைக்கச்சே முதல்ல என்ன பண்றாளா, உங்களுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமா? குளிக்கிறதுக்கு இப்பெல்லாம் எசென்சியல் ஆயில், ஸ்கின் கேர்லாம் இருக்கும் இல்லையா? எண்ணெய், புளி, பழம். எண்ணெய் எசென்சியல் ஆயில்ஸ், ஜொஜோபா எசென்சியல் ஆயிலா மொராக்கன் ஆயிலோ என்னமோ வச்சிருக்கான். அதற்கு பிறகு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் எண்ணெய், புளி, பழம்ங்கிறான். பொதுவாக நம்ம பாத்திரத்தெல்லாம் தேர்றதுக்கு புளி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த புளி இருக்கிற அந்த விம்லாம் வந்து மார்க்கெட்டிங் செம்மையாக பண்ணுவாள். ரேடியோலாம் காமிச்சு எல்லா கடைகளையும் போக்கும் 99.9% ஜாம் கில்லர் அப்படின்லாம் வரும் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த புளி இருக்கு இல்லையா, அது பாத்திரத்துக்கு தானே யூஸ் பண்ணுவா. இந்த கண்ணன்